அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இஃப்தியாருக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. செய்து ரொம்ப 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 ஈஸிங்க. நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் இது. இதில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும். யார் வேணாலும் குடிக்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வந்து ஹனி கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ட்ரிங்க்கு. இப்போ வாங்க பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து சூடு பண்ணி நல்லா ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்திருக்கேன். பால் சூடு பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மட்டும் நான் சூடு பண்ணேங்க. இந்த பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா அது என்னென்னு பார்க்கலாம். அது என்னென்னா வாழைப்பழம் தான். நான் இன்றைக்கி 3 வாழைப்பழம் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி செவ்வாழை எடுத்திருக்கேன். செவ்வாழைக்கு பதில் நீங்கள் எந்த பழம் வேணால் எடுத்துக்கலாம். நாட்டு வாழைப்பழம் தவிர மற்ற எந்த பழம் வேணால் எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் 10லேருந்து 15 பாதாமை ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. கண்டிப்பாக இந்தளவுக்கு பாதாம் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாதாம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். மினிமம் 15ஆவது நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் காமிச்ச வாழைப்பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் பாதாம் எடுத்திருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்க்கணும். தண்ணி இல்லாமல் பாதாம் மட்டும் சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருந்த பாதாம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பாதாம் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லா பாதாமே நான் சேர்த்துருக்கேன். இங்கே நைட்டே ஊற வச்சாலும் ஓகே தான், இல்லை சுடுதண்ணில் ஊற வச்சாலும் ஓகே தான். தோலோடு சேர்க்காமல் தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்சிருந்த பால் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துருக்கோம். இந்த பால் வந்து நல்லாவே சில்லுன்னு இருக்குது. இதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். வாழைப்பழமும் சேர்த்துருக்கோம். அதனால் நான் சர்க்கரை கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி பாதாம் மில்க் எசன்ஸ் வந்து சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இது சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். இதே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம். அது கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இது இல்லைனா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன். நமக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போது இதில் நான் இன்றைக்கி ஒரு சப்ஜா விதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை ஊற வச்சு எடுத்திருந்தேன். அதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ சேர்க்கறதுலாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். இதுக்கப்புறம் சின்ன ஆப்பிளில் தோல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் மாதுளம் பழம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு பெரிய பழம், அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பழம் தான் சேர்க்கணும் இல்லை, உங்கள்கிட்ட எந்த பழம் இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.